பாண்டியா சூப்பர் பாண்டியா, ஜிடி அடிச்சு குவாலிஃபை 2ல வின் பண்ணிட்டீங்களே. தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். ஆமா பாண்டியா, இந்த மேட்ச்ல எந்த மாதிரி யுக்திய பயன்படுத்துற நீ? அதுவா மேடம், பயம். நம்மள பார்த்து பயப்படுறதுனாலதான் மேடம். எப்படிப்பா? ஆமா மேடம், இப்ப ஜிடிக்கு கோச்னா நெஹரா மட்டும் தான் வெளில கத்துவாரு. ஆனா நம்மளுக்கு அப்படியா? ஹெட் கோச் ஜெயவர்தனை வந்து பேசுவாப்ல, பேட்டிங் கோச் புல்லார் வந்து பேசுவாப்ல, பவுலிங் கோச் மலிங்கா வந்து பேசுவாப்ல. இதெல்லாம் போக முக்கியமா நம்ம பேட்ஸ்மேன் அக்ரஸனா அடிக்கடியா விளையாடுறதோ, அதுக்கப்புறம் ஃபீல்டிங்ல ஏதாவது லூஸ் தரமா கிரிக்கெட் தரமா அக்ரஸனா கத்துறதும், இத பார்த்தே அவங்க பயந்துருவாங்க மேடம். அது மாதிரிதான் இன்னைக்கு ஜிடில ரோஹித் சர்மாக்கு ஸ்கைக்கு 3 கேட்ச விட்டுட்டாங்க. இது இல்லாம நம்மள பார்த்து பயந்து குசால் மண்டீஸ் வேற ஹிட் அவுட் ஆயிட்டா. இந்த பயனாலதான் மேடம் நம்ம ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணிட்டு வரோம். ஆமாப்பா ஆமாப்பா, ஆனா இருந்தாலும் கவனிச்சியா, அதுல ஒரு 2 பசங்களுக்கு மட்டும் பயமே கிடையாது நம்மள பார்த்து. யாரு மேடம்? அதான்ப்பா அந்த 2 தமிழ் பசங்க, ஒன்னே சாய் சுதர்சன், ஒன்னு அந்த வாஷிங்டன் சுந்தர். ஆமா மேடம், எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு பெரிய உள்ளனாலே இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சிஎஸ்கே டீமும் தமிழ் பிளேயர்ஸ் தான். அதையும் வேற அவங்க விக்கெட் பிக்கிட்டேன். வெரி குட் பாண்டியா, வெரி குட் பாண்டியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் நம்ம மட்டுமா சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்கு மேலையும் சில பேர் சந்தோஷமா இருக்காங்க. யாருப்பா அது? அம்பேர்ஸ். நம்ம வின் பண்றதுக்குள்ளயுமே அவங்களே குஷியாகி கிரௌண்டுக்குள்ள கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார். அது எப்படி முடியும்? யாரும் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன்.